விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்றுள்ள சட்டமன்ற தொகுதிகள் 2001ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட விசிக அதன் தலைவர் திருமாவளவன் மட்டும் மங்களூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட விசிக மணி சின்னத்தில் களம் கண்டு மங்களூர் மற்றும் காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் களம் கண்ட விசிக அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி கண்டது. இக்கூட்டணியில் பாமக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் களம் கண்ட விசிக மோதிரம் சின்னத்தில் களம் கண்டது. இதில் அனைத்து தொகுதியிலும் விசிக தோல்வியடைந்தது. திருமாவளவன் மற்றும் காட்டுமன்னார்கோவிலில் 87 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளில் பானை சின்னத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி களம் கண்டது. அதில் 4 தொகுதிகளில் வெற்றி கண்டது. இதில் நாகப்பட்டினம், திருப்பூர் ஆகிய 2 பொது தொகுதிகள் அடங்கும். காட்டுமன்னார்கோவில், செய்யூர் ஆகிய தனி தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகளில் பானை சின்னத்தில் விசிக வெற்றி பெற்றது. இதன் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாறியுள்ளது.